بسم الله الرحمن الرحيم. الحمد لله مقدر الأقدار مكور النهار على الليل مكور الليل على النهار سبحانه وتعالى من إله عظيم يخلق ما يشاء ويختار. والصلاة والسلام على إمام العابدين وسيد الذاكرين الشاكرين الذي علم العالمين كيف رضونه مولاهم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சென்றைய ரமலான் வந்து எங்களை பிரிந்து சென்று பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் 2-3 வாரங்களிலே புனிதமிகு ரமலானை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். புனிதமிகு ரமலான் மாதம் இன்ஷா அல்லாஹ் எங்களை வந்தடைய இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே ரமலானில் நுழைவதற்கு முன்னால் ரமலானுடைய அஹ்காமு ஸியாம், நோம்புடைய சட்டத்திட்டங்களை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நிர்ணயங்களை நிர்ணயித்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். இரவை பகலின் மீதும் பகலை இரவின் மீதும் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கின்றான். அவனை நான் போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் நாடியதை படைப்பான், மேலும் அவன் தேர்வு செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினருக்கு காலத்திலே சிறந்த தினங்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற புனிதமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அது மவாசிம் ஃபாதிலா, சிறப்புக்குரிய ஒரு சீசன், ஒரு காலப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் சிலதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றன் பின் ஒன்றாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைவு செய்வது, அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சென்றைய ஆண்டு எங்களோடு வாழ்ந்த எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். யாருக்கு லிமன் அராத யذكر, படிப்பினை பெற நாடுபவர்களுக்கும் மேலும் நன்றி செலுத்த நாடுபவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இமாமுல் ஆபிதீன், வணக்கவாளிகளுக்கெல்லாம் தலைவரான சையது தாக்கிரீன் அல் ஷாக்கிரீன், நன்றி செலுத்தக்கூடிய, இறைவனை நினைவுகூறக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் போற்றுகிறேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப வருகின்ற ஒரு சீசனாக, ஒரு காலப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு லிமன் அராத யذكر வராத ஷுக்கூரா, படிப்பினை பெற விரும்புவர்களுக்கும் நன்றி செலுத்த விரும்புவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சீசனை ஆக்கியிருக்கின்றான். அல் ஃபுர்கான் அத்தியாயம் 62வது அத்தியாயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சீசன் ஆண்டுகள் நபிகளார் தொடராக ஒன்றன் மீன் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே நோன்புடிப்பதை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். நோம்பாளிகளையும் நின்று வணங்குவர்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கியிருக்கின்றான். ஏனைய மாதங்களுக்கு இல்லாத நன்மைகளை அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே பிரத்யேகப்படுத்தியிருக்கின்றான். இந்த மாதத்திலே நோம்பாளிகளுடைய நன்மைகள் பல மடங்கு
10 முதல் 70 வரை இரட்டிப்பா அல்லாஹ் இருக்கின்றான். அதை விட அவன் அதிகமாக்க நாடுகதை அதிகமாக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் இரட்சகன் கூறியதே செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ஹதீஸ் குதுஸிலே வந்திருக்கிறது, குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعف قال الله عز وجل இல்லா ஸியாம ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. புகாரிலே வந்திருக்கின்ற சஹீஹ் ஹதீஸ். ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல் அனைத்தும் அவனுக்குரியது என்று அல்லாஹு தஆலா அழுத்தமாக சொல்கின்றான். 10 முதல் 70 வரை இரட்டிப்பு அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல சியாம், நோன்பை தவிர, ஃபைன்னஹு லீ, அது எனக்குரியது, வனஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக அல்லாஹு தஆலா சகல காரியங்களுக்கும் கூலி வழங்குவதாக இருந்தாலும் கூட பிரத்யோகமாக விசேடமாக ரமலானுடைய நோன்புக்கு அல்லாஹு தஆலா நன்மையை வாரி வழங்குகிறான். ஏனென்றால் அது சபருடைய மாதம், பொறுமையின் மாதம், சகிப்புத்தன்மையின் மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு எவ்விதமான அளவுகோலும் அன்றி அல்லாஹு தஆலா நன்மையை இரட்டிப்பாக வழங்குகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொடரிலே இன்னும் சில செய்திகளை சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே நாங்கள் அவதானிப்போம். வஸ்ஸலாம்.